அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வாலாலி முஹம்மத் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமின் அவனுடைய எல்லா காரியங்களிலும் அவனுடைய எல்லா நிலைமைகளிலும் அவன் நலவை நாடக்கூடியவனாக, அவனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் அவன் அதிலே இறைவன் அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை வைத்திருப்பான், அதிலே ஏதோ ஒரு நலவு இருக்கும், சில போது அது கெடுதியாக எமக்கு இருந்தாலும் அந்த கெடுதிக்கு பின்னாலும் ஒரு நலவை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு இருப்பான். இந்த நம்பிக்கை அந்த மனிதனை, அந்த முஃமினை தளர விடாமல், உள்ளம் பாதிக்கப்படாமல், அவன் சோர்ந்து போய் ஒதுங்கி விடாமல் மீண்டு எழுவதற்கு, அவனுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு அது காரணமாக அமையும். எனவே ஒரு முஸ்லிம், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எல்லா காரியங்களிலுமே நலவு இருக்கிறது, அது நலவாகத்தான் இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் ஒரு மூமின் இருப்பான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே மிக அழகாக சொல்கிறார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியத்தை பார்த்தால் அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அனைத்து காரியங்களுமே நலவாகத்தான் அமைகிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லல் முஃமின், இந்த தன்மை, இந்த நிலை முஃமினை தவிர வேறு யாருக்கும் இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். எனவே ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டால், அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும், எப்படி ஒரு சந்தோஷமான மன நிம்மதியான ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது உள்ளம் சந்தோஷப்படுகிறது, அதிலே ஒரு ஹைர் நன்மை இருக்கிறது என்று உணர்கிறோமோ, அதே போல ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், அது மனிதன் என்ற அடிப்படையிலே கவலைகள், துன்பங்கள், உள சோர்வுகள் வந்தாலும் அதிலும் நலவிருக்கிறது என்று ஒரு முஃமின் எடுத்துக்கொள்வான். இப்படியான ஒரு நிலையை ஒரு முஃமினை தவிர வேறு யாராலும் இதை அனுபவிக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இழப்புகள், துன்பங்கள், மரணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் எமது உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஈமானிய உணர்வோடு இருந்தால், எமது உள்ளத்தில் ஈமான் இருக்குமாக இருந்தால், எமது உள்ளத்தில் கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் எமது ஆழ் மனதிலே, அடிமனதிலே ஒரு உணர்வு வரும், இதிலே அல்லாஹ் ஒரு நலவை எனக்கு வைத்திருப்பான், இதுவும் எனக்கு நடந்தது, இந்த இழப்புக்கு பின்னால் ஒரு நலவு இருக்கும் என்பதாக அவன் புரிந்து கொள்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதா அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர், அவனுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வை புகழுவான். ஃபகான கைரன் லஹ், அது அவனுக்கு நல்லதாக அமையும். அதே போல வ இன் அஸாபத்துஹு தர்ராஉ சபர், அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், ஒரு இழப்பு ஏற்பட்டால் அவன் சபர பொறுத்து கொள்வான், பொறுமையோடு இருப்பான். அந்த பொறுமையிலும் அல்லாஹ்வினுடைய உதவி எதிர்பார்ப்பான், அந்த பொறுமையிலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து பேசுவான். அவனுடைய நாவோ, அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தோடு இருக்கும். என்ன இழப்பு வந்தாலும், என்ன பேரிடர் ஏற்பட்டாலும், என்ன அனர்த்தங்கள் வந்தாலும் ஒரு முஃமினுடைய வாயில் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இருக்கும். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த சோதனையை தந்திருப்பான், அல்லது அல்லாஹ் தஆலா என்னை திருத்துவதற்காக தந்திருப்பான், அல்லது அல்லாஹ் தஆலா எனது உயிரை எடுக்கிறான் என்றால், அல்லது குடும்பத்தில் உறவினருடைய உயிரை பறித்திருக்கிறான் என்றால் அவர்களை அல்லாஹ் ஷஹீதுகளாக தெரிவு செய்வதற்காக இந்த சோதனையை, இந்த அனர்த்தத்தை அல்லாஹ் தந்திருப்பான் என்ற உணர்வை எடுத்துக்கொள்வான். இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி என்ற நிலைமை சரி, இனி எனக்கு என்னோட குடும்ப சொந்தங்கள் இல்லை, ஊடு இல்லை, சொத்து செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, இதோட வாழ்வு முடிஞ்சிருச்சுன்னு சோர்ந்து போய், துவண்டு போய் மனநோயாளியாக ஒரு முஃமின் மாற மாட்டான். ஒரு முஃமினுக்கு இழப்புகளுக்கு பின்னால் அவன் எழுந்து நிற்பான், இழப்புகளுக்கு பின்னாலும் அவன் வருவான். ஏண்டா இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின் தான் லேசி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நம்பிக்கைகளோடு அவன் மீண்டு எழுந்து வருவான். காரணம், அவன் முஃமின்,
அந்த முஃமினுக்கு இந்த உணர்வு இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதுதான் ஆச்சரியமானது. முஃமினுடைய நம்பிக்கையில் ஒரு முஃமினிடத்தில் இந்த உணர்வு இருப்பது தான் ஆச்சரியமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும் என்ன துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் எமக்கு நலவை தான் நாடுகிறான். அதிலே ஏதோ ஒரு நலவை அல்லாஹ் வைத்திருப்பான். எமக்கு இது பார்ப்பதற்கு ஒரு துன்பம் மாறி, ஒரு துயரம், ஒரு இழப்புகள் போன்று இருந்தாலும் அந்த இழப்புகளுக்கு பின்னால் அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்ற அந்த உணர்வை நாங்கள், அந்த ஈமானிய பலத்தை முஃமின்கள், முஸ்லிம்கள் எமது வாழ்க்கையிலே கட்டி காத்து கொள்வதற்கும் அந்த ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.